வணக்கம் தமிழா. இப்போ பலருக்கும் விலை குறைவான ஒரு லேப்டாப் வேணும். என்னோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேசிக்கான யூஸ் கேஸ். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு லேப்டாப் வேணும். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அதாவது ஸ்கூல் படிக்கிறீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ப்ரௌசிங் பண்ணுவாங்க, இமெயில் யூஸ் பண்ணுவாங்க, வீடியோ காலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு எம்எஸ் வேர்டு, எக்ஸல் அந்த மாதிரி பேசிக்கான அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு லேப்டாப் தேவை இருக்கும். அதுக்கு ஹை எண்டு லேப்டாப்லாம் தேவையில்லை. அதிகம் விலை கொடுத்து லேப்டாப்லாம் வேண்டாம், விலை குறைவான ஒரு லேப்டாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு லேப்டாப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபினிக்ஸோட இந்த புத்தம்புது இன்ஃபினிக்ஸ் X1 நியோ. இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த X1 சீரீஸில் ஏற்கனவே இன்ஃபினிக்ஸ் X1 கொண்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் இன்ஃபினிக்ஸ் X1 ஸ்லிம் கொண்டு வந்தாங்க. அதோட வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ அதை விட விலை குறைவாக இந்த இன்ஃபினிக்ஸ் X1 நியோ கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பேசிக் யூஸ் கேஸுக்கான ஒரு லேப்டாப் இது. நானும் பல லேப்டாப்கள் நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். இப்போ விலை குறைவான லேப்டாப் வாங்கும்போது ரெண்டு விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க பல கம்பெனிகள். ஒன்று டிஸ்பிளே நல்லா இருக்காது, வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்காது, கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்காது, பிரைட்னஸ் சரியாக இருக்காது. அப்புறம் விலை குறைவான லேப்டாப்ஸ் பல்கியாக இருக்கும், பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க, பல்கியாகவும் இருக்கும். ஆனால் அந்த விஷயங்களை இதில் சரியாக பண்ணி தந்திருக்காங்க இந்த நியோவில். ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் நியோவை பற்றி நம்ம இந்த பதிவு நம்ம பார்ப்போம். ஒரு விலை குறைவான ஒரு பேசிக் யூஸுக்கு ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் இந்த இன்ஃபினிக்ஸ் X1 நியோவோட பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கம்பேக்டான ஒரு பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த இன்ஃபினிக்ஸ் X1 நியோ லேப்டாப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் அவங்க லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டாக போர் அடிக்கிற பிளாக் மற்றும் கிரே கலரில் இல்லாமல் பல பிரைட்டான கலர்ஸில் கொண்டு வராங்க. ஸோ எங்கிட்ட இருக்கிறது இந்த காஸ்மிக் ப்ளூ என்கிற இந்த கலர். இது நோபல் ரெட்டு, ஸ்டார்ஃபால் கிரே மற்றும் அரோரா க்ரீன்னு 4 கலரில் மொத்தம் கொண்டு வராங்க. நல்லா இருக்குது, ஹேண்டில் பண்ணதுக்கு லைட் வெயிட்டாக. நான் எடுத்த உடனே பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.24 kg வெயிட் தான் பண்ணியிருக்காங்க. 14.8 mm திக்னஸ் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பும் கூட பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க, அலுமினியம் அலாய் மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அந்த விலை குறைவான லேப்டாப்ஸில் ஏன் விலை கூடின லேப்டாப்பில் கூட பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்ஃபினிக்ஸ் அவங்க லேப்டாப்ஸ் மெட்டலில் தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி வடிவமைப்பில் ஒரு நீட்டான ஒரு லேப்டாப்பாக தெரியுது விலை குறைவான லேப்டாப்பில். சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கைடு தந்திருக்காங்க, மேனுவல்ஸ் இருக்குது. அப்புறம் வேரண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 year வேரண்டி தராங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் இருக்குது. அப்புறம் லேப்டாப்பில் பொதுவாக 1 year வேரண்டி தந்துருவாங்க எந்த கம்பெனியானாலும். அதுக்கு மேலே நீங்கள் ஏஎம்சி போட்டு வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 watts டைப் சி சார்ஜர் தராங்க. இது மல்டி யூட்டிலிட்டி சார்ஜர். இதை உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் தனித்தனி சார்ஜர் கொண்டு போக தேவையில்லை. இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். டைப் சி இதோடி வருது, கம்பேக்டாகவும் இருக்குது. இப்போது இந்த லேப்டாப் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் மைக்ரோ SD கார்டு ரீடர் இருக்குது, USB டைப் சி போர்ட் இருக்குது, ஆடியோ ஜாக் இருக்குது, USB டைப் ஏ போட்டிருக்கு, கென்சிங்டன் லாக் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HDMI போர்ட் இருக்குது, இன்னொரு USB டைப் ஏ போர்ட் தந்திருக்காங்க, இன்னொரு USB டைப் சி போர்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 2 USB டைப் சி போர்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங்கும், ஒன்று டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விலை குறைவான லேப்டாப்ஸில் டிஸ்பிளே பல லேப்டாப்ஸ் மோசமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது 14 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷனோடி வருது. 100% sRGB கலர் ரிப்ரொடக்ஷன் இருக்குது. 300 nits பிரைட்னஸ் வந்திருக்காங்க. பெசல்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் தின்னாக இருக்குது. 4.7 mm திக்னஸில் தந்திருக்காங்க பெசல்ஸு. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. எனக்கு இதில் படம் பார்க்குறதுக்கும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த குறைவான பட்ஜெட்டில் உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ டிஸ்பிளே ரொம்ப இம்ப்ரெசிவாக எனக்கு தென்படுது. ஸோ இந்த டிஸ்பிளே இந்த அளவுக்கு நீங்கள் ஆங்கிளில் டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஹேண்டில் கூட நீங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ரொம்பவே நல்லாவே இருக்குது. பேக்லிட் கீபோர்டும் தந்திருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு ரேஞ்சில் உங்களுக்கு பேக்லிட் கீபோர்டு தரதும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பலரும் அது தரது கிடையாது. ஸோ இதில் பேக்லிட் கீபோர்ட், டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. கீ ட்ராவல் லெங்க்லாம் நல்லா இருக்குது.
ட்ராக் பேடும் வந்திருக்காங்க, அதுவும் வந்து நீட்டாக வேலை செய்யுது. ஸோ இதுலலாம் எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை. நல்ல ஒரு கீபோர்டை வந்து இதில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூவல் எல்இடி ஃப்ளாஷ் தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ஃப்ளாஷ் தரதே கிடையாது லேப்டாப்பில். இவங்க வந்து இதில் டூவல் எல்இடி ஃப்ளாஷ் வந்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் ஃபோன்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபீஸுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவில் டூவல் எல்இடி தருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த லேப்டாப்லேயும் வந்து டூவல் எல்இடி ஃப்ளாஷ் வந்து தந்திருக்காங்க. ஸோ வீடியோ கால் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டு கிடைக்கும் உங்கள் மேலே. ஸோ டூவல் எல்இடி ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ கேமரா இங்கே தந்திருக்காங்க. 720 பிக்சல் கேமரா. இது ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ காலிங்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதோட சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஆகுது வந்து இன்டெல் செலரான் குவாட்-கோர் ப்ராசஸர் N5100 சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. 8GB ரேம் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ். ஸோ வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக பூட் ஆகும். இப்போ பலரும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் தரது கிடையாது இந்த விலைக்கு. இதில் வந்து அவங்க வந்து எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் வந்து தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான யூஸுக்கு, நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் டாஸ்க்கு வந்து உகந்த ஒரு சிப்செட் இது. ஸோ நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் வேர்டு, எக்ஸல், அப்புறம் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக், வீடியோ கால் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பேசிக் டாஸ்க்குக்கெலாம் வந்து இது வந்து உகந்ததாக இருக்கும். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஒரு மாணவர்கள், பெரியவங்கள்னா சில பேருக்கு வந்து இந்த பேசிக்கான டாஸ்க் எனக்கு போதும், என்னோட வேலையை வந்து அதுக்குள்ளே முடிச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து உகந்த ஒரு லேப்டாப், விலை குறைவான லேப்டாப். ஸோ வந்து பேசிக் டாஸ்க்கு உகந்த ஒரு நல்ல ஒரு லேப்டாப். இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் புக்லாம் கிடைக்குது. ஸோ க்ரோம் புக்கிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நேட்டிவான விண்டோஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதை விட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக விண்டோஸ் லேப்டாப்பில் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து விண்டோஸ் லேப்டாப் ஒரு பேசிக் யூஸுக்கு வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து டிடிஎஸ் ஆடியோ இருக்குது. ஆடியோ வந்து பரவாயில்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 வாட் பேட்டரி தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 hours வீடியோ பிளேபேக் டைம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இது வந்து முதல் இம்ப்ரெஷன் தான், அது வந்து நான் ஃபுல் பேட்டரி நான் டெஸ்ட் பண்ணல. பட் முழுமையான மெமஸ் நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு போட்டேன், அதை பற்றி பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் விலை குறைவான ஒரு லேப்டாப் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். லைட் வெயிட்டாக இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க, மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்குது. டூவல் எல்இடி ஃப்ளாஷ் வேறு தந்திருக்காங்க. உங்களுக்கு அது வேணும்னா நல்ல ஒரு ஆடியோ, டீசனான ஆடியோ எல்லாமே தந்து இது வந்து ஒரு பட்ஜெட் விலையில் இது வந்து ஒரு விலை குறைவான ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப் பற்றி உங்களோட கருத்துக்களை என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்கள்.